லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அப்போ அந்த மெர்சல் அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இந்த ரெண்டு கலரையும் ஹைலைட் பண்ணிருப்பாரு. வெறும் ரெட்டும் எல்லோவும் மட்டும்தான் இருக்கும். அவர் அப்படியே மஞ்சளும் அதை வந்து அவங்க பூசிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ரெண்டு கலர்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுக்கு ரொம்ப நாளாவே வந்து அவங்க அந்த மாதிரியான நிறங்களுக்கு வந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன வீடா வருது. அந்த மீனத்தை குறிக்கக்கூடிய நிறம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய நிறம் மஞ்சள். அப்ப அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில வந்து யானை, ரேவதி நட்சத்திரத்தை வந்து யானை குறிக்குது. இவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னா அதற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் வரும். அதனுடைய அந்த சின்னமான யானை, அதுவும் வெற்றி. ஏன் இந்த 2-3 வருஷமா வந்து இந்த ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது? அண்ட் இந்த கலர்ஸை யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி உலகியல் ஜோதிடமா ஏதாவது இருக்காங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லியா? இப்போ ஆர்சிபிலாம் ஒரு காலத்துல எவ்வளோ அடி வாங்கினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் ஜெயிச்சதே ஏதோ லக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷமும் வர்றாங்க அப்படிங்கும்போது அதில் நிறைய அவங்களும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நிறைய விஷயங்களை, அதுவும் எக்ஸாக்டாக அந்த 105ன்னு சொல்லக்கூடிய அந்த நிமிடத்தில் தான் அந்த கோல் வந்து போட்டிருக்காங்க. அந்த இடம் தான் வந்து அந்த மேட்சே தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து இந்த குரு செவ்வாய் இந்த ஆதிக்கத்திலேயே வந்திருந்தா மட்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளும் எல்லோவையும் ரெட்டையும் யூஸ் பண்ணோம்னா நம்மளும் ஜெயிச்சிடலாமா, பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. யாருக்கு இது கை கொடுக்கும்? பணம் நிறைய வேணும், பணம் செல்வாக்கா இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த ஆட்சியில இப்ப பஸ் எல்லாத்துக்குமே ரெட் அண்ட் எல்லோ, சிகப்பு மஞ்சள் நிறத்துல பெயிண்ட் அடிக்க போக உள்ளதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன? இந்த ஆட்சி வந்து நிச்சயமா இந்த போக்குவரத்து துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கிறதுக்கு கூட இது ஒரு சிக்னிஃபிகன்ஸா நம்ம வந்து ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட்னால போக்குவரத்து துறையே மாறும்ன்றீங்க. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும்? அந்த ஒரு கேள்வி இயல்பாவே வருது. இதுக்கு ஒரு ஜோதிடரா உங்களோட வருது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மேம், இந்த நேர்காணல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் மேட்ச், அதுல ஸ்பெயின் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் ஜெயிச்சதை தொடர்ந்து ஒரு விஷயம் அதிகமாக மக்களால் பேசப்படுறது என்ன அப்படின்னா, டிவிகே ஜெயிச்சிருக்கு, அதே பக்கம் இந்த பக்கம் வந்தோம்னா ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு, இங்கே ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கு. இவங்க 3 பேருக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 3 ஃப்ளாக், டிவிகே ஃப்ளாகாக இருந்தாலும் சரி, ஆர்சிபி ஃப்ளாகாக இருந்தாலும் சரி, ஸ்பெயினோட ஃப்ளாகாக இருந்தாலும் சரி, அதில் ரெட் அண்ட் எல்லோ, அதே மாதிரி கோல்டுமே நம்ம எல்லோ ஃபேமிலியில் சேர்த்து போகும்போது இந்த கலர் காம்பினேஷன் 3 இதுலையுமே நம்ம காமனாக பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது என்ன மேம் ஜோதிட ரகசியம் இதுக்குள்ளே இருக்கு? பொதுவாகவே வந்து நிறங்கள்ல இந்த மஞ்சள் நிறத்துக்கும் சிகப்பு நிறத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, பொதுவாக மஞ்சள் நிறத்தை வந்து நம்ம வந்து குரு பகவான் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் ஏன் வேறு கலரில் போட்டு ஓட்டலாமே, ஏன் அந்த எல்லோவை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பேங்க்குக்கு பணம் டெபாசிட் பண்ணுறாங்கல்ல, அந்த பேங்க் ஏடிஎம்ஸ், அந்த ஏடிஎம் பண்ணக்கூடிய அந்த மெஷின்ஸ், அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லோ கலர். இந்த குரு அப்படிங்கிறவர் பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரார் காவ்யா. அப்போ அந்த குரு பகவானுக்கு இந்த எல்லோ லைட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் கிடையாது, குழந்தைங்க வந்து இந்த குறப்பிரசவத்தில் வர்றாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள ஒரு லைட்டில் வச்சுருப்பாங்க. அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்க அந்த எல்லோ லைட்டும் வந்து குரு பகவானை தான் டினோட் பண்ணுது. அப்போது இந்த குரு பகவான்கிறவர் இந்த மஞ்சள் நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு வெற்றிக்குரிய ஒரு கிரகமாக வந்து வர்றாரு. ஸோ இது காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஒரு பாக்யஸ்தானம்,
ஒரு மனிதனுடைய ஒரு வெற்றியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவன் நல்லா பாக்கியம் பண்ணியிருக்கான், அவன் நல்லா சிறப்பா இருந்திருக்கான், அவனுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி குரு பகவானுடைய நிறமாக இந்த மஞ்சள் நிறம் கருதப்படுகிறது. அதே போலவே செவ்வாயினுடைய நிறமாக இந்த சிகப்பு வந்து கருதப்படுகிறது. மார்ஸ் அப்படின்னாலே பவர். ஸோ செவ்வாய் அப்படின்னாலே ஒரு தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த 1ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினோட வீடா வருது. அந்த 1ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினோட வீடா வர்றது மட்டும் இல்லாம அவரோட நிறம் அப்படிங்கிறது சிவப்பு நிறம். அப்போ இந்த 2 கலருமே பொதுவாகவே வந்து அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிறங்களாக, பயன்படுத்தப்படக்கூடிய நிறங்களாக வருவது ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மை காவியா. கண்டிப்பா மேம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஆண்டுகளை 2 கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. அது 2யுமே தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் டிவிகே வந்து இன்னைக்கு ஒரு அரியணையில அமர்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்ப நம்ம அதை டீகோட் பண்ணும்போது அந்த கட்சி கொடி எடுக்கும்போது அதுவுமே வந்து நமக்கு சிகப்பு மஞ்சள் இந்த கலரை தான் வந்து டினோட் பண்ணுது. அப்படிங்கும் பொழுது இது எதன் அடிப்படையில? இப்போ நீங்க இதற்கு முன்னாடி சொன்ன பெரிய கட்சிகளுடைய கொடிகள், நம்ம பேரை வந்து பதிவிடலைன்னா கூட பெரிய கட்சிகளுடைய கொடிகளுடைய நிறங்களை பாருங்களேன். கருப்பு அது வந்து சிவப்பு இருந்துச்சு. கருப்பு நம்ம சிவப்பு, போன அது ஒரு episodeல போராட்டத்திற்குரிய இருந்து ஒரு நிறமாக இருக்கும் காவ்யா. நிச்சயமாகவே அவர்களும் பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க நிறைய. அதே மாதிரி ஒரு எரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு எரா அப்படின்னா ஒரு பர்டிகுலரா நம்ம வந்து எப்ப முன்னேற ஆரம்பிச்சோம், அந்த எரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ராகு கேதுனுடைய பிடிக்குள்ள வந்து கிரகங்கள் எல்லாமே கட்டுண்டு இருக்கும்போது அந்த 90ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல தான் நம்முடைய டோட்டல் இந்தியாவுடைய ஒரு வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு பிள்ளைகளுடைய பண மதிப்புங்கிறது உயர ஆரம்பிச்சிச்சு. விவசாயத்தை தாண்டி எல்லாருமே இந்த டெக்னிக்கல் ஃபீல்டான ஐடி ஃபீல்டுக்குள்ள போக ஆரம்பிச்ச காலம். ஸோ இப்போ சில காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நிறங்கள் வந்து ரொம்ப உயர்வாக வரும். அப்போ அந்த காலத்தில் இந்த சிகப்பும் கருப்பும் ரொம்ப உயர்வாக இருந்த நிறங்களாக கருதப்பட்டது. தற்போது இந்த மஞ்சள் நிறத்திற்கும் சிகப்பு நிறத்திற்கும் ஒரு முக்கியமான தன்மை வரத்துக்கு உண்டான காரணம் அப்படின்னும் போது இப்போ வந்து குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த டிவிக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் கட்சிக்கு வந்து அவங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க காவ்யா. உதாரணமாக அதனுடைய தலைவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன வீடா வருது. அந்த மீனத்தை குறிக்கக்கூடிய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய நிறம் மஞ்சள். அப்போ அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில வந்து யானை, ரேவதி நட்சத்திரத்தை வந்து யானை குறிக்குது. இவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னா அதற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் வரும். அதனுடைய அந்த சின்னமான யானை, அதுவும் வெற்றிக்குரிய தன்மை. அந்த யானை வந்து எப்பயுமே காலை தூக்குது அப்படின்னா அந்த தன்னுடைய வெற்றியை வந்து பரிணமிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அதுல போட்டிருக்க அந்த ஃப்ளவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வாகை மலர்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிக்குரிய பூ. அந்த காலத்துல தலைவன் வந்து போர் புரிஞ்சுட்டு வரும்போது தன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக தலையில வந்து அந்த பூவை சூடிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை விஷயமும் ஒன்னொன்னுமே பார்த்து அந்த நிறங்களாகட்டும், அந்த எல்லோவாகட்டும், ரெட் ஆகட்டும், இந்த வைத்திருக்கக்கூடிய சின்னங்களாகட்டும், உருவங்களாகட்டும் ஒன்னொன்னுக்கும் அவங்க வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போனீங்கன்னா அவருடைய படங்கள்ல வந்து சில சீன்ஸ்ல, முக்கியமா வந்து மாஸ்டர் படத்துல ஆகட்டும், அதுக்கு முன்னாடி படங்கள்ல எல்லாம் சில பாடல்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 2 கலரை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த மெர்சல் அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இந்த 2 கலரையும் ஹைலைட் பண்ணிருப்பாரு. வெறும் ரெட்டும் எல்லோவும் மட்டும்தான் இருக்கும். அவர் அப்படியே மஞ்சளும் அதை வந்து அவங்க பூசிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி 2 கலர்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுக்கு ரொம்ப நாளாவே வந்து அவங்க அந்த மாதிரியான நிறங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதே அவருடைய ஒரு வெற்றிக்கு ஒரு சின்ன விஷயங்களா வந்து நம்ம இங்க பாத்தீங்க. டிவிகே கட்சி கொடிக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். கிரிக்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸா, சிஎஸ்கேவா, ஆர்சிபியா அப்படிங்கிற பெரிய போராட்டம் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் ஏதோ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, இந்த தடவைலாம் ஜெயிக்க மாட்டாங்க பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் கடந்து இந்த வருடமும் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்களோட ஃபிளாக் கலர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துலையும் எல்லோ அண்ட் ரெட் வந்து அந்த காம்பினேஷன் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் மெஸ்ஸி ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஆரவாரத்தோட இருந்தப்ப ஸ்பெயின் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெயினோட ஃபிளாகை நம்ம டிகோட் பண்ணும்போது அதுலயும் வந்து டிவிக்கு கட்சி கொடி மாதிரி அதை எல்லோ அண்ட் ரெட் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அப்படிங்கும்போது ஏன் இந்த 2-3 வருஷமா வந்து இந்த ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது? அண்ட் இந்த
கலர்ஸை யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி உலகியல் ஜோதிடமா ஏதாவது இருக்காங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதாவது காவ்யா, இதுல நிச்சயமாக அந்த குழு தலைவர்களுடைய தன்மையும் அவங்க ஜாதகமும் முக்கியமா வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதே நேரத்துல இந்த நிறங்களுக்கான ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது எந்த காலத்துலையுமே மாறாது. பொதுவாகவே வந்து குரு பகவானுடைய நிறமாக இந்த மஞ்சள் நிறம் கருதப்படுகிறது. கலர்ல வந்து ரொம்ப ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு கலரா இந்த எல்லோ வந்து பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி எல்லோனா ஒரு ஸ்ப்ரிங் டைம், வசந்த காலம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வசந்த கால நேரத்துல தான் இந்த மஞ்சள் நிற பூக்கள் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதனால அந்த மஞ்சள் நிறம்ங்கிறது பொதுவாகவே ஒரு வெற்றியை பரிசீலிக்கக்கூடிய ஒரு நிறமாகவே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக இந்த மஞ்சள் நிறம் அதிகமான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடை நோக்கி பயணிப்பதால இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த மஞ்சள் நிறத்திற்கான ஒரு அதிகமாக ஒரு ஹைலைட் வந்து தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நிறுவனங்கள் பாருங்களேன், நீங்கள் ஒரு டிஹெச்எல்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேகியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்டொனால்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்களேன், அவங்களோடதுலேயும் இந்த ரெட் அண்ட் எல்லோவை வந்து ஒரு ஹைலைட் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த முதல் எழுத்தும் ரொம்ப முக்கியமாக இதில் பங்கு வகிக்குது. இந்த டிஹெச்எல் அப்படிங்கிறது வந்து அந்த டி அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணுறது வந்து 4, நம்பர் 4. டிவிகேவோட நம்பர் வந்து 4, ஃபர்ஸ்ட் லெட்டர். அந்த டி அப்படிங்கிறது நம்பர் 4. இந்த மெக்டொனால்ட்ஸில் வரக்கூடிய அந்த எம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4. இதே மாதிரி டிவிஎஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி அப்படிங்கிறது நம்பர் 4. இந்த நம்பர் 4ங்கிறது ராகுவினுடைய ஆதிக்கம். ஸோ அப்போ அந்த ராகு அப்படிங்கிற அந்த லெட்டருமே இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஸோ இவங்களுடைய இந்த கலர்ஸ், ஒரு ஹைலைட்டிங் கலர்ஸுங்கிறது எப்போயும் எல்லார்கிட்டையும் ஒரு பொருந்தி போகக்கூடிய நிறங்கள்ங்கிறது தான் இந்த 2 நிறமும், எல்லோ அண்டு ரெட். ரெண்டாவது, நம்முடைய காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய தர்ம திரிகோணம் அதற்குண்டான நிறங்களாக இது கருதப்படுகிறது. அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு ஹைலைட் ஆகக்கூடிய கலராகவும், அந்த தலைவர்களுக்கும் இப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஆர்சிபிலாம் ஒரு காலத்தில் எவ்வளோ அடி வாங்கினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் ஜெயிச்சதே ஏதோ லக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷமும் வர்றாங்க அப்படிங்கும்போது அதில் நிறைய அவங்களும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நிறைய விஷயங்களை மாற்றினாங்க. இப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த நிறங்களும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைகோர்த்து வெற்றியை பரிசளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புதிய எரா அப்படின்னே சொல்லலாம் காவ்யா. மேம், அதே மாதிரி இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் இதுலயுமே வந்து எல்லாருமே மெஸ்ஸி ஜெயிச்சிருவாங்க, அந்த டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க, ஏன்னா மெஸ்ஸிக்கு இது லாஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த டீம் தான் வந்து கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில ஒரு டேர்னிங் பாயிண்டா ஸ்பெயின் ஜெயிச்சாங்க. ஸோ அது எதனால, என்ன மாதிரியான காரணங்கள் அங்க இருக்கு? இல்லை, இப்போது இதில் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த அவங்களோட சேர்ந்து அந்த நிறங்களோடு சேர்ந்து அந்த தலைவர்களுடைய ஒரு ஜாதக அமைப்பு ப்ளஸ் உழைப்பு, அவர்களுடைய பெயர், அதனுடைய அந்த நம்பர்ஸை டீகோட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதனுடைய விடை கிடச்சிரும். ஆனால் பொதுவாகவே வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி டிவிக்கே எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கலர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கோ, அதே மாதிரி அந்த கலர்ஸ்க்கு உண்டான காலகட்டமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த நிறங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலத்தை அப்பப்போ நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதன் படியான ஒரு அமைப்பு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து அந்த டைமில் இதே நேரத்தில் வந்து அவங்க அந்த டாஸ் வின் பண்ண அந்த போட்ட நிமிஷத்துலேருந்து, டாஸ் வின் பண்ணதுலேருந்து இருக்கட்டும், இல்லை ஒரு நிமிஷமே வந்து அவங்களுக்கு அந்த குரு பகவானுடைய சூட்சுமத்தில் தான் எல்லாமே வந்துட்டே இருக்கும். குருவரை செவ்வாய் ஹோரையில் அவங்க விளாண்டு கண்டிப்பா. அதே மாதிரி இதில் நிறைய அந்த மாதிரியான விஷயங்களும் சூட்சுமமாக உள்ளே இருக்கும். அந்த நம்ம ஒரே ஒரு கோல் தான் அந்த மேட்சே டோட்டலாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எக்ஸாக்டாக அந்த 105ன்னு சொல்லக்கூடிய அந்த நிமிடத்தில் தான் அந்த ஒரு கோல் வந்து போட்டிருக்காங்க. அந்த இடம் தான் வந்து அந்த மேட்சே தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து இந்த குரு செவ்வாய் இந்த ஆதிக்கத்திலேயே வந்திருந்தா மட்டும்தான் இவங்களால இவ்வளோ முன்னாடி போயிருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த கலர்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 3 கேட்டகரி, டிவிகே அண்ட் ஆர்சிபி அண்ட் ஸ்பெயின், இந்த 3யுமே எடுக்கும் பொழுது அந்த கலர் காம்பினேஷன் ஆஃப் தட் ஃபிளாக் அது வந்து நம்மள என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒரு சக மனுஷா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளும் எல்லோவையும் ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னா நம்மளும் ஜெயிச்சிடலாமா, பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருதுல, யாருக்கு இது கை கொடுக்கும்? இல்லை, இப்போது இந்த எல்லோ அண்ட் ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். கோயில்களில் பொதுவாக இந்த மஞ்சளும் சிகப்பும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதுவும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு காலத்தில் பெண்களை வந்து
ஒரு ஒரு எல்லைக்கு இன்னுமே நிறைய கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்கு முன் மண்டபத்தில் தான் பெண்கள் நிற்க வைக்கப்படுவார்கள். அது வந்து நம்ம கோயில்களோட ஒரு வழிமுறைகள், நம்ம அதை வந்து என்றைக்குமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் முதலாக கருவறைக்குள்ளும் பெண்கள் சென்று வழிபட ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நிறம் தான். அப்போ அந்த சிகப்பு நிற ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்த, ஒரு புரட்சியை கொடுக்குது. அப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து புதிய விஷயத்துக்கு அடுத்த தடவையாக போகணும், ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரெட்டுங்கிற விஷயம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் பணம் நிறைய வேணும், பணம் செல்வாக்காக இருந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த எல்லோவை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த பண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மேற்பட்ட ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு கர்ச்சீஃபாக இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். மேம் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த எல்லோ அண்ட் ரெட் அந்த காம்பினேஷனுக்கான அது உரிய ஒரு காலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே மேகி அப்படிங்கிற அந்த பிராண்ட் எல்லோ அண்ட் ரெட் வச்சிருந்தாலும் அது சர்ச்சையாச்சு, பேனே ஆச்சு. ஸோ அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் அந்த சேர்க்கை அப்படிங்கிற கிரகங்கள் உலகியல் ரீதியா சரியா இல்லைன்னு அர்த்தம். உறுதியாக அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அவங்களோட அந்த ஸ்டார்டிங் டேட் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அவங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் டேட்டுன்னு இருக்கும். அதோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு அந்த ஸ்டார்டிங் டேட்டுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு போராத காலமாக இருந்திருக்கும். அதனால அந்த பிரச்சனைகளுக்குள்ளா இருக்கும். ஆனால் இது பொதுவாகவே அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நிறங்களில் இந்த மஞ்சளும் சிகப்பு வருது. அந்த கலரை பார்த்தாலே குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அட்ராக்ட் பண்ணி வாங்குறாங்க. இப்போ நீங்கள் DHL அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கொரியர்ஸை விட இவங்களோட சர்வீஸ்லேருந்து எல்லாமே ஹைலைட் பண்ணப்படுது. அப்போ இந்த கலர் அப்படிங்கிறது பொதுவாக அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள, ஏன்னா குரு அப்படிங்கிற கிரகம் பொதுவாக எல்லாரும் ரொம்ப நம்புவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒரு முருக பக்தராக இருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க, ரொம்ப நம்புவாங்க அவங்கள இயல்பா இல்லைங்களா? அப்போ அந்த நிறம்ங்கிறது பொதுவாகவே அனைவராலையும் ஒரு நம்பகத்தன்மை உள்ள, ஏன்னா நிறைய பேர் வந்து டிவிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க எதை வச்சு ஜெயிக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் மக்கள் நம்புனாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த கொடியோட ஒரு அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, இவர்களுடைய அந்த இவங்க மேலே வந்து நிச்சயமாக இவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். மேம் பொதுவாக இப்போ இந்த மஞ்சள் சிகப்பு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப கை கொடுக்கும்? முக்கியமாக இதையும் நம்ம தெரிஞ்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல குருவோட அணி, சுக்கிரனோட அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதில் இந்த குருவோட அணி வரக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 2 நிறங்களையும் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி, கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுர் ராசி, மீன ராசி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய அணியில் வருவாங்க. இது தவிர மற்ற ராசிகள் இந்த 2 கலரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக ஏதாவது ஒரு நாள் அக்கேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து உகந்த கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீனு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது, அதாவது சுக்கிரனுடைய அணி பிங்க்கு, பேபி பிங்க்கு, ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆகும். உங்களுக்கு தேவையான நிறங்களை எப்பயுமே பயன்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து கடகராசி, அவர் தன்னுடைய 5ஆம் இடமான செவ்வாயை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்குரிய நிறமான சிகப்பையும் 9ஆம் இடமான மீனத்திற்குரிய நிறமான குருவினுடைய நிறமான மஞ்சளையும் பயன்படுத்தினார். அப்போ தன்னுடைய 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்குடைய நிறங்களை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு விஷயம் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு நிறத்துல அந்த பேருந்துகள் எல்லாமே இருக்கும். அதுக்கான வண்ணங்கள் அதன் அடிப்படையில் அடிக்கப்படும் போது இந்த ஆட்சியில இப்ப பஸ் எல்லாத்துக்குமே ரெட் அண்ட் எல்லோ, சிகப்பு மஞ்சள் நிறத்துல பெயிண்ட் அடிக்க போக உள்ளதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன இதை பத்தி? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டு, பியூர் எல்லோ பஸ்ஸஸ் வந்தாச்சு ஆல்ரெடி. நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறும்போது நிறைய சிட்டி டு சிட்டி நம்ம டிரான்சிட் ஆகிறோம் இல்லையா, அந்த பஸ்ஸஸ்லாம் எல்லோ வந்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு புதிய ஏரா எப்படின்னா அதோட ஒரு ஃபேஸை மட்டும் ரெட் பண்ணுறாங்க, பேக்கில் வந்து எல்லோ இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இதுவுமே வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் இல்லையா. ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து போக்குவரத்து துறை வந்து கடந்த ஆட்சிகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக இந்த போக்குவரத்து துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கிறதுக்கு கூட இது ஒரு சிக்னிஃபிகன்ஸாக நம்ம வந்து ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட்னால போக்குவரத்து துறையே மாறும்ன்றீங்களா? இல்லை, இந்த ரெட் அண்ட் ஒரு புதிய விஷயம் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இப்போ ஜாதகம் பார்க்க வருவாங்க, ரொம்ப நாளாக ஒரே மாதிரியே இருக்குது, எங்களுக்கு எதுவுமே இன்க்ரிமெண்ட் இல்லை, இது இல்லை அது இல்லை,
நாங்கள் என்ன பண்ணலான்னு போது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லுவோம். ஈவன் தோ நம்ம சந்திராஷ்டமத்தை கூட என்ன சொல்கிறோம், ஒரு செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லையா. ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். நீங்கள் ஒரு பாட்டை மாற்றிருப்பீங்க, இல்லை ஒரு ஃபோனோட அந்த ஒரு போர்ட்ரேட் அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாற்றும் போது நிறைய மாற்றங்கள் வரும். அது மாதிரியான ஒரு மாற்றமாக இதை நான் வந்து பார்க்குறேன். நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இதை வந்து ஒரு சின்ன விஷயமா நமக்கு வந்து ஒரு நியூஸாக வருது. அப்படிங்கும்போது இது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால கூட நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுறது கூட ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அந்த தவிர்க்கப்படுறதுங்கிறது என்னன்னா, பஸ்ஸில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கு கூட இதை ஒரு நல்ல மாற்றமாக நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மேம் இப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் பேசுகிறோம், ஆனால் இதை ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படி அந்த ஒரு கேள்வி இயல்பாகவே வருதுல்ல மேம். இதுக்கு ஒரு ஜோதிடராக உங்களோட பதில் என்ன? பொதுவாகவே வந்து கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க மக்களுக்கு வந்து போயிடுச்சு. எங்களை பொறுத்தளவு வந்து அதை ஒரு சின்ன நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அதை ஒரு வாஸ்துவாக பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச், இப்போ நம்மளே வந்து ஒரு விஷயம், இப்போ நம்ம 2 பேரும் இப்படி நேருக்கு நேராக உட்காந்துருக்கோம், கேமராவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் இப்படி ஒரு பர்செப்ஷனில் அந்த கேமரா வச்சா தான் நீங்கள் நல்லா தெரிவிங்க அப்படின்னா, அந்த பர்செப்ஷன் வர வரைக்கும் ஒன்றும் உங்களை மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை கேமரா மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சில விஷயங்களும். சில விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து விடையே இருக்காது. அது வந்து பிரபஞ்சத்தில் மாறாத ஒரு தியரி மாதிரி போய்கிட்டே இருக்கும். சில கலர்ஸ், சில விஷயங்கள்ங்கிறது திடீர்னு ஒரு பூம் ஆகும், ஒரு ஹைலைட் ஆகும். அதுக்கு கூட ஜோதிட ரீதியான பல விளக்கங்கள் இருக்கும். நம்ம கொடுக்கும்போது வந்து அதை வந்து அந்த காலகட்டத்தில் உங்களால் ஏற்புடையதாக இருக்கிறதுக்கு இப்போ முக்கியமாக இந்த 2 கலர்ஸுமே பேசப்படுறதுக்கு காரணம் வந்து முக்கியமாக டிவிக்கு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு எராவை கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த கலர்ஸ், அதை வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய விதம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம அந்த கலர்ஸை வச்சு பேசிகிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து அதே மாதிரியான சீக்வன்ஸான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றவங்க மேலே வர்றாங்க. வேர்ல்டு கப்பில் கூட இவர் மெஸ்ஸி தான் வருவாருன்னு, அவரோட டீம் தான் வரும்னு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க வராங்க. இந்த மாதிரி அந்த கலர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல எல்லாராலையுமே ஒரு ஹைலைட் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ஒரு மாற்றம் கூட நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் போக்குவரத்து துறையில் ஒரு அதிரடியான விஷயங்களை கொடுக்குன்னு நம்புவோம். காவ்யா, பாப்பா மேம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சிகப்பு மஞ்சள் குரு அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்த கலருக்கான வேலிடிட்டி, ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். சுக்கிரனே வந்தாருனாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவர் போவார், நம்ம பழைய இயல்புக்கு போவோங்கும் போது இந்த குரு செவ்வாய் இது 2க்கும் உரிய அந்த நிறங்களான மஞ்சள் சிகப்பு, இந்த நிறம் எந்த வருஷத்துக்கு ஒருத்தங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீடுன்னு இருக்கு, உச்ச வீடுன்னு இருக்கு, அதை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து டிரான்சிட் ஆகிட்டு இருக்காரு. அவரோட தன்னோட ஆட்சி வீட்டை முடிஞ்சு நீச வீட்டுக்கு போகிற வரைக்கும் கூட நம்ம அந்த பீரியட் எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் கணக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த 7-8 வருஷமே வந்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக அவர் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். கண்டிப்பாக மேம். உங்களுக்கும் வெற்றி வேணும்னா நீங்களும் மஞ்சள் சிகப்பு இந்த நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்குள்ள வேணுங்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மேம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். மேம் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த மஞ்சள் சிகப்பை பற்றி பேசும்பொழுது என்னமோ தெரில, ஆனால் நான் பிளான் பண்ணிலாம் போடலை. பட் எல்லோ அண்ட் பிங்காக வந்து நான் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கேங்க போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு இந்த மஞ்சள் சிகப்பு இந்த நிறத்திற்குரிய சூட்சமம் என்ன, இந்த காலகட்டத்தில் இந்த நிறம் இன்னும் என்னென்ன மாதிரியான வெற்றிகளை ஒவ்வொருத்தருக்கும் தரும், அதை எந்தெந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பல புரிதல்களை இந்த காணொளி கொடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.